ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 3 தரமான ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நேற்று ரிலீஸ் ஆன கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசியும் இருக்குது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 10 வருஷமாக விடாமல் நடந்த ட்ரோஜன் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வருது. போர் முடிஞ்ச பிறகு ஒடிசியஸ் அவரோட சொந்த நாட்டுக்கு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவரோட ஒய்ஃப் பெனலோப்பை சந்திக்க போகிறாரு. ஆனால் போகிற வழியில் அரக்கர்கள், கடல் சாபங்கள் இதெல்லாம் அவரை போக விடாமல் தடுக்குது. இதையெல்லாம் தாண்டி 10 வருஷம் கஷ்டப்பட்டு எப்படி அவரோட சொந்த நாட்டுக்கு போய் அவரோட ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழு கதை. என்னோட ஒப்பீனியன், நோலனோட மேக்கிங், லுட்விக்கோட மியூசிக் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பீக் சினிமா கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேட் டாமன் ஒடிசியஸாகவே வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்டோட ஆக்டிங் இந்த படத்துக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆனா ஹத்தாவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் படத்துக்கு செட் ஆகுது. மற்ற எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் தரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரியான் கோஸ்லிங் நடித்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த படத்தோட கதை என்னன்னா, சூரியனோட எனர்ஜி குறைஞ்சு உலகமே அழிய போகுது. இதனால் உலகத்தை காப்பாற்ற விண்வெளிக்கு ஒரு சயின்டிஸ்ட் போகிறாரு. அங்கே போனவர் அங்கே இருக்கிற ஒரு ஏலியன் கூட சேர்ந்து எப்படி உலகத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. கண்டிப்பாக பாருங்கள், படம் முழுக்க ரொம்ப விறுவிறுப்பாக போகும். மூணாவதாக பார்க்க போகிறது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு செம்ம கான்செப்டில் வந்த படம் தான் பேக் ரூம்ஸ். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஹாரர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த உலகத்துலேருந்து தற்செயலாக ஒரு சில பேர் ஒரு மர்மமான விசித்திர எல்லோ கலர் ரூமுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு மர்மமான உருவம் அவங்கள துரத்துது. இவங்களும் அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த மர்மமான உருவம் என்னது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழு கதை. தியேட்டரில் உட்காந்து ரொம்பவே பயப்படணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னோட ஒப்பீனியன், இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த பயமுறுத்துற அட்மாஸ்பியரும் தான் செம்ம ஒர்த்து. ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 3 தரமான ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நேற்று ரிலீஸ் ஆன கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசியும் இருக்குது. ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.